ஒரு ரசிகர் மனநிலையில மாணவர்களை வைப்பது என்பது நியாயமா? குழந்தைகள் கொண்டாடுறாங்க, கட்சி குடியோட உள்ள வர்றாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்? ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் என்ற பாவேந்தன் பாரதிதாசன் பாடலை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க அனுப்புறாங்க, குத்தாட்டம் போடுவதற்கு அல்ல. ஒரு பைசா கூட வாங்காம என்ஓசி சிபிஎஸ்சி பள்ளிகளுக்காக இந்த அமைச்சர் கொடுத்திருக்காரு. அப்படி யார் சொல்றாங்க? என்ஓசி வாங்கிய சிபிஎஸ்சி பள்ளியினுடைய ஓனர்கள் பேட்டி கொடுக்குறாங்கல்ல. அப்ப உடனே நீங்க என்ன செய்யணும்? அவங்க வீட்டுக்கு இடியும் சிபிஐ அனுப்பணும்ல, அனுப்பி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கணும்ல. இருமொழி கொள்கை என்பது அரசினுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்ட போல நீங்க என்ன திறந்துக்கலாம், சிபிஎஸ்சி பள்ளி திறந்துக்கலாம், நாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கிறோம், எளிமையா நாங்க அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்களேன். அது நேரடியாகவே RSS உடைய செயல் திட்டத்தை ஊக்கப்படுத்துவது என்பதுதான். இப்போ இந்த ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த ரிஃபார்ம்ஸ் எப்படி பார்க்குறீங்க? என்ன ரிஃபார்ம் நடந்தது? பிரைமரி ஸ்கூல்ல எவ்வளவு அப்பாயின்மெண்ட் போட்டீங்க? டாக்டர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்களே, எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க? நீங்க ஊதிய முரண்பாட்டை பற்றி பேசி இருக்கிறாங்களே, எத்தனை பேருக்கு அந்த ஊதிய முரண்பாட்டை நீங்க சரிப்படுத்திட்டீங்க? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாலத்தில் நாம் சந்திப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம். வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை புதிதாக அரசு பொறுப்பேற்ற பிறகு பள்ளிக்கல்வித்துறையில் சில மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம், ரிஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சரினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு. அது பள்ளிகளில் முதலமைச்சருடைய புகைப்படங்கள் வைக்கப்படுறது, அதன் பிறகாக அந்த கொண்டாட்ட மனநிலையோடு அமைச்சர்களும் செயல்படுறது அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக விஸ்வநாதன் அவர்கள், அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு சினிமா பாட்டுக்கு பள்ளியிலேயே அந்த விழா கொண்டாடப்படுது, அதுக்கு அவர் நடனம் ஆடுறாரு, அது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றப்படுது. நீங்கள் எப்படி அதை பார்க்கறது? மக்கள் எப்படி அதை பார்க்கணும்? பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா குழந்தை பருவத்து மாணவர்கள், அப்போ குழந்தை பருவத்து மாணவர்கள் அவர்களுக்குள்ள விளையாடுவதற்கும் படிக்கிறதுக்கும் பல்வேறு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் பள்ளிக்கூடத்தினுடைய அந்த வளாகத்திற்குள்ள வர்றாங்க. உங்ககிட்ட அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு கட்சி தலைவருடைய அல்லது முதலமைச்சருடைய பிரதமருடைய அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நீங்கள் பாடல் இது அப்போது இந்த வகுப்பு நேரம் பாதிக்கப்பட்டிருக்காதா? எந்த நேரத்தில் நடந்தது? இது கரிக்குலார் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இப்போ யார் அந்த அனுமதியை கொடுத்தாங்க? அமைச்சரே போனார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கரிக்குலார் பீரியடில் அவர் போயிருக்கிறாருன்னா அது அந்த கரிக்குலார் பீரியடை பாட வேலையை அது பாதிச்சிருக்கும். அப்போ அந்த பாட வேலையில் அவர் அதை செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? இப்போ அந்த பாட வேலையை வேற எப்போ எடுப்பாங்க? அந்த டீச்சர் அந்த பாட வேலையை எப்போ எடுப்பாங்க என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதை கடந்து ஒரு ரசிகர் மனநிலையில மாணவர்களை வைப்பது என்பது நியாயமா? திரைப்பட பாடல்கள், அந்த திரைப்பட பாடல்களுக்கு எல்லோரும் நடனமாடுவது, அதில் அமைச்சரும் சேர்ந்து நடனமாடுவது என்கின்ற அந்த மாதிரியான பழக்கம் என்பது அப்போ நாளைக்கு யாருடைய பிறந்த நாளுக்கும் அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் அந்த மாதிரி மாணவர்கள் கொண்டாட முற்பட்டு மாணவர்களுக்குள்ள சண்டை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பத்திரிகையில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ எதிர்கட்சி தலைவர் அவர் கேபினெட் அந்தஸ்தில் இருக்கார், அமைச்சருக்கு சமமான அந்தஸ்தில் இருக்கிறார். அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் தான் ஒரு எதிர்கட்சி தலைவர். இப்போ எதிர்கட்சி தலைவர் பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பள்ளிக்குள்ள நுழைந்தால் அனுமதிப்பீங்களா? அப்போ அந்த மாணவர்களுக்குள்ளேயோ ஆசிரியர்களுக்குள்ளேயோ பிரச்சனை வராதா? அப்போ இது முறையற்றது தெரிந்த பிறகு ஒரு முறையற்றதை ஒரு புதிய முறை, இதுதான் மாற்றம், இப்படிப்பட்ட முறைதான் மாற்றமா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. உங்களுக்கு பள்ளிக்கூடத்திற்குள்ள குழந்தைகளுக்கு சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சகோதரத்துவம், இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு விழுமியத்தை கொடுத்திருக்கு, சமூகத்துல ஒரு விழுமியம் இருக்கு. அப்ப சமூகத்தில் இருக்கிற விழுமியம் மக்களை பாகுபடுத்துதுன்னு சொன்னா அரசமைப்பு சட்டம் சொல்ற விழுமியம் மக்களை ஒற்றுமைப்படுத்துது. எனவே அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அந்த விழுமியங்களை பற்றி மாணவர்களிடம் பேசுங்க. அது சம்பந்தமான பாடல்களை மாணவர்களை பாட வைங்க, கவிதைகளை எழுத வைங்க, கட்டுரைகள் எழுத வைங்க.
அல்லது பாட திட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய இது தொடர்பான விஷயங்களை அவங்கள வந்து ஒரு நாடகமாக போட சொல்லுங்க. அதுதான் நியாயமாக இருக்க முடியும். அது அல்லாமல் இப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான கற்றல் சூழல் அல்ல. குழந்தைகளை வந்து மனரீதியாக மிகப்பெரிய அளவுல உளவியல் சிக்கலுக்கு அது கொண்டு போக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் அதோடைய பிறந்த நாளை அப்படி கொண்டாடணும்னு நினைக்கும். இந்த குழந்தை தன்னுடைய பிறந்த நாளை தன் நண்பருடைய பிறந்த நாளை அப்படி கொண்டாடணும்னு நினைக்க ஆரம்பித்தால் அது என்ன ஆகும்? குழந்தை பருவத்து மாணவர்களிடம் இப்படி ஒரு விபரீதமான விளையாட்டுகள் தேவையா என்பதுதான். முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்வது என்பது வேறு. அது காலம் காலமாக அந்த வாழ்த்து எல்லோராலும் சொல்லப்படுது. குழந்தைகள் அட்டையில கூட எழுதி அனுப்புவாங்க. தபால் அட்டையில கூட வாழ்த்து எழுதி பிரதமருக்கு அனுப்புவாங்க, எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அது இயல்பாக குழந்தைகள் செய்ய வேண்டியது. ஆனா இப்படியான ஒரு குத்தாட்டம் போடுவது அல்லது திரைப்பட பாடல் போட்டு அதுக்கு நடனம் ஆடுவது அல்லது இன்னொரு தனியார் பள்ளியில வந்து முதலமைச்சர் உருவத்துக்கு தகுந்தாற்போல் மாணவர்களை அணிவகுக்க வைத்தது, எது எல்லாமே குழந்தை உரிமை மீறல் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. குழந்தை உரிமை ஆணையங்கள், அது மாநில அளவில் இருக்கிற ஆணையம், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கிற ஆணையம், அந்த ஆணையங்கள் இதில் தலையிடாமல் ஏன் இருக்கிறது என்கின்ற வகையில் குழந்தை நல அலுவலர்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் குழந்தை நல அலுவலர்கள் இருக்கிறாங்க. சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த செய்திகளை கருத்தில் எடுத்துக்கொண்டார்களா என்பதெல்லாம் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த அரசே வந்து குழந்தைகளால உருவாக்கப்பட்ட ஒரு அரசு தான். குழந்தைகளால இந்த இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட பெற்றோர்கள் அவர்கள் வாக்களித்ததுனால இந்த அரசு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து அவங்கனால இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு பதவியேற்பு விழால அப்படி என்றால் சொன்னாங்க. அந்த அரசு செல்லாதுன்னு அர்த்தம். தேர்தல் செல்லாதுன்னு அர்த்தம். அப்ப எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்கணும். அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லையே, இன்ஃப்ளூயன்ஸ் எலெக்ஷன் நீங்களே சொல்றீங்க. குழந்தை சொல்லி நீங்க வாக்களித்திருந்தால் குழந்தைகளுக்கே வாக்கு கொடுத்துருங்க. 18 வயது முடிந்தாதானே வாக்கு. குழந்தை சொல்லி நீங்க போடுறதுக்கு பதிலாக குழந்தை சொல்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறீங்க. குழந்தை நல்லதுதான் சொல்லுது, கரெக்டா தான் சொல்லுது. அப்ப குழந்தைக்கு நல்லது கெட்டதை சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 18 வயது என்கின்ற அந்த அளவுகோல் தேவையில்லையே. குழந்தைக்கே நீங்க வாக்கு கொடுத்துடலாமே. அப்போ ஒரு வாக்காளர் ஃப்ரீ அண்ட் ஃபேரா போய் வாக்களிக்கலன்னு ஒத்துக்கிறீங்க. ஒரு வாக்காளர் தன் மனசாட்சிப்படி தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அரசமைப்பு சட்டத்தின்படி எந்த தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கான நன்மைகள் பயக்குமோ, எந்த அரசு கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றும், எந்த அரசு வந்து மாநிலங்கள் உரிமையை காப்பாற்றும், இதற்கான வாக்குறுதிகள் எந்த கட்சியால் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த இப்படியெல்லாம் பார்க்காமல் ஒரு குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குழந்தைக்காக ஓட்டு போட்டாங்கன்னு ஓட்டு செல்லாது சார். சட்டப்படி தேர்தல் செல்லாது. நீங்க சொல்றது உண்மைன்னா தேர்தல் செல்லாது என்பதுதான். குழந்தைகள் கொண்டாடுறாங்க, கட்சி கொடியோட உள்ள வர்றாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்? ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் என்ற பாவேந்தன் பாரதிதாசன் பாடலை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க அனுப்புறாங்க. குத்தாட்டம் போடுவதற்கல்ல, சினிமா பாடலுக்கு ரசித்து நடனமாடி கொண்டு இருப்பதற்கு அல்ல. குழந்தைகளுக்கு அரசமைப்பு சட்டத்தை விழுமியங்களை சொல்லிக் கொடுங்கன்னு அனுப்புறாங்க. அவ பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக, பாடத்திட்டத்திற்கு எதிராக பாட வேலை என்று அரசே கொடுத்து விட்டு அந்த பாட வேலையில இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துவது, அனுமதிப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. இது நியாயமான நேர்மையான அணுகுமுறை அல்ல. இது தவறு. இதை தவற வந்து அரசு வந்து திருத்திக் கொள்ளணும். இதை தவறு வருங்காலத்தில் நடக்காம இருப்பதற்கு உரிய வகையில வழிகாட்டுதல்ல பள்ளிக்கல்வித்துறை வந்து ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்கு. அந்த வழிகாட்டுதலின் படி இத்தகைய நிகழ்வுகளுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்ற எச்சரிக்கையை பள்ளிக்கல்வித்துறை கொடுக்கணும். இதுல என்ஓசின்ற ஒரு விஷயம், சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் 50 லட்சம் வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து என்ஓசிக்காக வாங்குவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாம 1 பைசா கூட வாங்காம என்ஓசி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்காக இந்த அமைச்சர் கொடுத்திருக்காரு. அப்படி யார் சொல்றாங்க? என்ஓசி வாங்கிய சிபிஎஸ்இ பள்ளியினுடைய ஓனர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல. அப்ப உடனே நீங்க என்ன செய்யணும்? அவங்க வீட்டுக்கு இடியும் சிபிஐ அனுப்பணும்ல. அனுப்பி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கணும்ல. யார்கிட்ட கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க, அப்படி கொடுக்கிற பணம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதற்கான வருமானம் எங்க இருந்து வருது, ஸ்டேட்மெண்ட் எடுத்து வழக்கு பதிவு செய்து வழக்கெல்லாம் நடத்தணும். நீங்க ஏன் இது வரைக்கும் வழக்கு போடாம இருக்கிறீங்க? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. நீங்க சொல்ற தொகையெல்லாம் சாதாரண தொகையா தெரியல. 20 லட்சம் 25 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றாங்க.
அதுவும் பள்ளிக்கூடம் நடத்துறவங்க கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்ப பள்ளிக்கூடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்திருக்குன்னா அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கணக்கு காட்டியிருக்கா? அந்த 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்தது? அந்த 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் என்னைக்கு கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல, கொடுத்தவங்களுக்கு யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியும்ல. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவரே லஞ்சம் கொடுத்துதான் நான் ஒரு சர்டிபிகேட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாருன்னா, சட்டத்தை மீறிதான் நான் நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எப்படி சட்டத்தை மதிப்பாக நீங்க எதிர்பார்க்கறீங்க? பள்ளிக்கூடமே சட்டப்படி நடக்கல, பள்ளிக்கூடமே லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை வளரும் போது எப்படி வளரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்படி சொன்னது உண்மை என்று சொன்னால், அப்படி சொல்றது உண்மை அப்படின்னு நீங்க நம்புறதாக இருந்தா, அப்படி சொன்னவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இல்ல சார் வாங்கணும். இந்த அரசு நியாயமா நடந்திருக்குன்றாங்க. நான் மறுக்கவே இல்லையே. இந்த அரசு நியாயமான அரசாக இருந்தால் ஏற்கனவே கொடுத்தேன்னு சொல்றவர்கிட்ட கடிதம் இல்ல வாங்கியிருக்கணும்னு கேட்க. நியாயமா இருந்தா இந்த அரசு உண்மையிலே நியாயப்படி சட்டப்படி நடப்பது உண்மை என்று சொன்னால், நீங்க கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு, நீங்க நூற்றாண்டுக்கு முன்னாடி கேட்கலையே சார். நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தா கூட கேட்கணும். நூற்றாண்டுக்கு முன்னாடி கேட்கல. நீங்க சொல்றது கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு அப்படித்தானே சொல்றீங்க. அப்ப உடனே என்ன சொல்லணும்? ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து ஐயா எழுதி கொடுங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க, பணமா கொடுத்தீங்களா, செக்கா கொடுத்தீங்களா, எந்த இடத்துல வச்சு கொடுத்தீங்க, அப்படி கொடுத்தேன்னு சொல்றீங்களே எந்த காரணத்துக்காக கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்களே அந்த பணத்துக்கு வருமான வரி கணக்கு காட்டி இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த வருமானம் எங்க இருந்து வந்தது, நீங்க பள்ளிக்கூடம் தான் நடத்துறீங்க இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கணுமே. கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இருக்குமே. லஞ்சம் கொடுத்ததும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு என்கின்ற வகையில லஞ்சம் கொடுத்தவர் யாரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்க. லஞ்சம் வாங்கினவர் யாரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்க. போற போக்குல சொல்லிட்டு போற விஷயமா சார்? சொல்லிட்டு போற ஒரு சாதாரண ஆளு கிடையாது சார். நீங்க சொல்றதை பார்த்தா சொல்லிட்டு போறவர் ஒரு பள்ளியின் தாளாளர். அப்போ என்னுடைய கவலை எல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க, லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க, 2 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்காம இருந்தா அது நியாயம் இல்ல என்பதையெல்லாம் கடந்து என்னுடைய கவலை என்னன்னு கேட்டா, அவர்கிட்ட படிக்கிற குழந்தை எப்படி சட்டப்படி நடக்கிற ஒரு கண்ணியமிக்க குடிமகனாக வளர முடியும்ன்றதுதான் என்னுடைய கவலை. அந்த பள்ளியில படிக்கிற குழந்தைய இப்ப நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம்? சட்டப்படி நடந்துக்கணும், எல்லார்கிட்டயும் மரியாதையா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், திருட்டுத்தனம் செய்யக்கூடாது, யாருக்கும் நீ பயப்படக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம்ல. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும்? என் பள்ளிக்கூடத்தோட கரஸ்பாண்டே சொல்றாரு, அவர் சட்டத்தை மீறி லஞ்சம் கொடுத்துதான் இந்த சர்டிபிகேட் வாங்கினாரு, அப்புறம் என்ன நீ லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லாதா? குழந்தை பருவத்துல அந்த குழந்தைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்திருக்காதா? இந்த செய்தியை கேட்டிருக்காதா? அந்த குழந்தைகள் இந்த செய்தியை படிச்சிருக்காதா? அப்போ நம் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளை உளவியல் ரீதியாக நாம் பேசுவது பாதிக்கும் என்ற அக்கறை கூட இல்லாமல் பேசியிருக்காருன்னா அவர் தான் தாளாளர். அப்படிப்பட்டவர்கள் தான் தாளாளர்களா இருக்கிறாங்களா? அவங்கள நம்பிதான் நம்ம குழந்தைகளை அனுப்புறோமா என்ற மிக முக்கியமான கேள்விகள் இருக்குங்க. நீங்க சொல்லிட்டு போறது விவாதிச்சுட்டு போற, குற்றம் சுமத்திட்டு போற பிரச்சனை இல்லைங்க. அடுத்த தலைமுறையுடைய கல்வி சம்பந்தப்பட்ட, அடுத்த தலைமுறையினுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கேள்வி. எனவே இந்த கேள்விய ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும், போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்க முடியாது. இது ரொம்ப சீரியஸா பார்க்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா அது சீரியஸான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர சும்மா கேட்டுட்டு பேசிட்டு கடந்து போற விஷயம் இல்ல. தயவு கூர்ந்து நீங்க கேட்டது உண்மைன்னா அதை வச்சு நீங்களாவது கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்க. இதுல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அவ்வளவு எளிதாக என்ஓசி கொடுத்துட முடியுமா? ஏன்னா நிறைய பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ கொடுத்தா அப்படின்னா அது மும்மொழி கொள்கைக்கு வித்துடும், மும்மொழி கொள்கை மறைமுகமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும் நிறைய சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்தா அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படாது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? சிபிஎஸ்இ பள்ளிகள் ஏன் தேவை அப்படின்றது தானே. சிபிஎஸ்இ பள்ளிகள் எதுக்கு தேவை அப்படின்றது அடிப்படையான ஒரு கேள்வி. இன்றைக்கு கேந்திர வித்யாலயால அவங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு. அந்த சுற்றறிக்கையில R3 மொழி கட்டாயம், 3வது மொழி கட்டாயம். அந்த 3வது மொழியில ஒரு பிரிவாவது, ஒரு வகுப்புக்கு ஒரு பிரிவாவது சமஸ்கிருத வகுப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருத மொழி இருக்கு. அப்போ மும்மொழி அப்படின்னு சொல்றதே சமஸ்கிருத திணிப்பு தான், பண்பாட்டு திணிப்பு தான் அப்படின்னு சொல்றது இன்றைக்கு நிரூபணம் ஆயிருச்சா? வெள்ளத்தாள்ல கருப்பு இங்க்ல எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்களா? கேந்திர வித்யாலயால இருந்து அலுவலர் கையெழுத்து போட்டு எல்லா பள்ளிக்கும் அனுப்பி இருக்கிறார். அது யார் படிக்கணுமா? ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட மாணவர்கள் படிக்கணுமா? கேந்திர வித்யாலயன்றது எதுக்காக? ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய அவங்களுடைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தான்.
அப்ப அந்த பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி என்ன படிக்க வைக்கிறீங்க நீங்க? சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கிறீங்க. அப்ப சமஸ்கிருத திணிப்பு நடக்குது. இன்னைக்கு என்ன கேந்திர வித்யாலயம் நடக்குதோ அதுதான் நாளைக்கு எல்லா சிபிஎஸ்இ பள்ளி நடக்க போகுது. ஏன்னா கேந்திர வித்யாலயிலேயே இன்னொரு விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குறைந்த அளவு 15 பேராவது ஒரு மொழியை கேட்டாதான் அதுக்கு டீச்சர் போடுவாங்களாம். அப்ப ஒரு மொழி, இப்ப மராத்தி மொழி கேட்கறீங்க, ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை, நான் திரும்பவும் மகாராஷ்டிராக்கு போயிட வேண்டிய அவசியம் இருக்கும், அதனால எனக்கு மராத்தி மொழியை நான் 3வது மொழியா எடுத்துக்கிறேன்னா அந்த குழந்தை விருப்பப்படுது 3வது மொழி எடுத்துக்க முடியாது. ஏன்னா 15 பேர் மராத்தி குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த குழந்தை இல்லன்னா அந்த பள்ளிக்கூடத்துல எந்த மொழி இருக்கோ அந்த மொழி தான். அப்ப பள்ளிக்கூடம் சமஸ்கிருதம் சொன்னா அந்த சமஸ்கிருதம் தான் நீங்க கற்றுத்தரணும். ஆக நீங்க இருமொழி கொள்கை என்பது அரசினுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்ட போல நீங்க என்ன திறந்துக்கலாம், சிபிஎஸ்இ பள்ளி திறந்துக்கலாம், நாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கிறோம், எளிமையா நாங்க அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்களேன். அது நேரடியாகவே RSS உடைய செயல் திட்டத்தை ஊக்கப்படுத்துவது என்பதுதான். இந்தியால நிறைய பேரு சமஸ்கிருதம் பேச வச்சு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது நீங்க எந்தெந்த மொழி பேசுறீங்கன்னு கேட்டா நாங்க சமஸ்கிருத மொழி பேசுறோம் நிறைய பேர் சொல்ல வைக்கணும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க, சில ஆயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதை மாற்றுவதற்கான சூழ்ச்சி தான் அது. இவ்வளவு நாளா எதுக்காக அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி தள்ளி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கு 2027 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற போது சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டுவது இது ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. எனவே அந்த சூழ்ச்சி, அந்த செயல் திட்டத்துக்கு, RSS செயல் திட்டத்திற்கு நீங்கள் ஊக்கம் தர்றீங்கன்றதுதான். அடிப்படையில தடையின்மை சான்று என்பது தேவையில்லைன்னு சொல்லி சிபிஎஸ்இ சொல்லிட்டாங்க. அவங்க விதியிலே திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்இ அஃபிலியேஷன் பைலாஸ அவங்க திருத்தி, அந்த சட்டங்களை, அவங்களோட விதிகளை திருத்தி, மாநில அரசிடம் தடையின்மை சான்று இருந்தாலும் தடையின்மை சான்று இல்லாவிட்டாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலான்ட்டு 2025 பிப்ரவரி மாசமே சொல்லிட்டாங்க. சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அப்ப இனிமேல நீங்க தடையின்மை சான்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட அவங்க நேரடியா எங்க விண்ணப்பிச்சுக்கலாம், சிபிஎஸ்இக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எனவே நீங்கள் கொடுப்பதும் கொடுப்பாதனோ சட்டப்படி கட்டாயப்படுத்துற விஷயமே கிடையாது. தடையின்மை சான்று என்கின்ற ஒரு விஷயத்தை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, ஒரு மாநில அரசு தான் ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களுக்கு உதவ வேண்டிய பொறுப்பு, அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குன்னா மாநில அரசுக்கு இருக்கு. எனவே தீ பிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கா, அப்படி தீ பிடித்தால் உடனடியாக போய் காப்பாற்றுவதற்கான வழிவகைகள் இருக்கா, அதற்கு தகுதியான கட்டடத்துல தான் இந்த பள்ளி நடக்குதா, சுகாதார வசதி இருக்கா, காற்றோட்டம் இருக்கா, வெளிச்சம் இருக்கா, குழந்தைகளுக்கு குடி தண்ணீர், கழிவறைக்கு உண்டான தண்ணீர், கழிவறை வசதி இதெல்லாம் இருக்கா என்று சுகாதாரத்துறை, ஆக தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, சுகாதார சான்று, இதையெல்லாம் வைத்து கட்டட ஸ்திரத்தன்மையை வைத்து கட்டட உரிமை சான்று யார் கொடுப்பார்னா வருவாய்த்துறை அதிகாரி கொடுப்பார். ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், தாசில்தார், இது போன்ற அலுவலர்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு வருவாய்த்துறை கொடுக்கிற சான்றிதழுக்கு போயிட்டு உரிமை, இதெல்லாம் கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு இருக்கு. அப்ப மாநில அரசு ஒரு உரிமை கொடுக்குதுன்னா, ஒரு லைசன்ஸ் கொடுக்குதுன்னா, அந்த கட்டடம் ஸ்திரத்தன்மையில் இருந்தாதான் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா யார் ஸ்திரத்தன்மைக்கான சான்று கொடுத்தாரோ, லைசன்ஸ் கொடுத்தாரோ, உரிமம் கொடுத்தாரோ அவர் மீது நீங்க என்ன நடக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப பொறுப்பு யாருக்கு? மாநில அரசுக்கு. அப்ப மாநில அரசுக்கு தெரிய வேண்டாமா ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் வருது அப்படின்னு? அப்படி மாநில அரசுக்கு தெரியப்படுத்துவதற்கும், ஏற்கனவே அந்த இடத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு சொன்னா இந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டியா வரக்கூடாதுல்ல, கல்வியில வியாபாரம் இருக்கக்கூடாதுல்ல, போட்டி இருக்கக்கூடாதுல்ல. அப்படி போட்டியா இருக்கா, தேவைதானா, இந்த பள்ளிக்கூடம் அவசியம் தானா என்பதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு மாநில அரசு கொடுக்கிற அந்த சான்றுக்கு பேரு தடையின்மை சான்று. தடையின்மை சான்றுனா யாரோ ஒருத்தர் நான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, சரிங்க நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்னும் அதுல கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்க கவலைப்படணும். ஏன்னா அரசு கிட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இப்பெல்லாம் யாரும் மெட்ரிகுலேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக விரும்புறது இல்ல, எல்லாருமே சிபிஎஸ்இ பள்ளிக்கு தான் மாறணும்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களே சிபிஎஸ்இ பள்ளி தான் விரும்புறாங்க, அதை தான் தேடுறாங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கு இல்லையா? இன்னைக்கு நேஷனல் லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும், நேஷனல் லெவல்ல நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய குழந்தைகள் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் உருவாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன சொல்ற வர்றீங்க? தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதா நினைக்க வர்றீங்க? தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தால் தேசிய அளவில் போட்டி போட முடியாது என்று தமிழ்நாடு அரசு கருவுதாக நீங்க சொல்ல வர்றீங்களா?
தமிழ்நாடு அரசு அப்படி கருதுதான் நான் கேட்கிறேன். அந்த மோகம் வந்திருக்குன்ற நான் கேட்கறது தமிழ்நாடு அரசு என்ன கருதுதுன்னு கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தால் தேசிய அளவுல நீங்க போட்டி போட முடியாதுங்க அப்படின்னு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைச்சர் சொல்றாரா? நான் கேட்கிறேன் உங்களை. இல்ல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அப்படி ஏதாவது சொல்லுதா? முதன்மை செயலாளர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? பள்ளிக்கல்வி இயக்குனர், தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வி இயக்குனர் அப்படி சொல்லியிருக்காரா? தேசிய அளவுல போட்டி போட முடியாது சார் மாநில பாடத்திட்டத்துல படிச்சா, அதனால சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கணும் சார் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுதா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும்ல. போற போக்குல ஒரு விஷயத்தை எப்படிங்க சொல்லிட்டு போயிட முடியும் யாரா இருந்தாலும்? அப்படி போற போக்கத்துல ஒருத்தர் சொன்னாருன்னா உடனே அதை உட்கார வச்சுக்கிட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறது நமக்கு என்ன நேரம் இல்லாத பொழுதுபோகாத ஆட்கள் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்குமா? இங்க ஒரு சீரியஸ்னஸ் வேண்டாமா? ஒரு பாடத்திட்டம்னா என்ன, ஒரு குழந்தையினுடைய கல்வின்னா என்ன, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கனவுகளோட அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற அரசு அந்த பொறுப்பு உணர்வோடு இந்த மாதிரி கேள்விகளை அணுகணுமா? அல்லது எதை வேண்டுமானாலும் இப்படித்தான் நினைக்கிறாங்க, மோகமா இருக்கிறாங்க, போற போக்குல யார் வேணாலும் பேசிட்டு போலாம். ஒரு அரசு அப்படி சொல்ல முடியுமா? இதன் மீது மோகம் இருக்கிறது, இதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படியான வாதங்கள் என்பது நியாயமற்ற வாதங்கள். உங்களுக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்கினவங்க எங்க பகுதியில சிபிஎஸ்இ பள்ளி தடங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்களா? நீங்க சொல்றது உண்மைன்னு சொன்னா, நீங்க சொல்றது உண்மைன்னா என்ன நடந்திருக்கணும்? எங்க பகுதியில சிபிஎஸ்இ பள்ளியே இல்ல சார், நீங்க சிபிஎஸ்இ பள்ளியை திறங்கன்னு உங்ககிட்ட வந்து யாராவது மனு கொடுத்தாங்களா? ஆக நீங்க ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை திறந்தீங்க. ஏன் திறந்தீங்க சிபிஎஸ்இ பள்ளி? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மீது இருக்கிற மரியாதையின் காரணமா திறந்தீங்க? நிச்சயமா கிடையாது. 2009 2010 ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று, தனியார் பள்ளிகளுடைய கட்டணங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 2009-10 இன்னொரு தீவிரமான போராட்டம் நடந்து 2010 அதுக்கான சட்டம் வந்தது. என்ன சட்டம்? 4 வகையான பாடத்திட்டங்கள், மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம், ஆங்கிலோ இந்தியன் பாடத்திட்டம் என்று வெவ்வேறு பெயர் வைத்துக் கொண்டு பாடத்திட்டங்கள் இருந்தது. பாடத்திட்டத்தின் உள்ளடக்கத்தில் எந்த விதமான பாகுபாடும் இல்ல, வேறுபாடும் இல்ல. பெயரை வைத்துக் கொண்டு பிராண்ட் நேமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப சிபிஎஸ்இ எப்படி ஒரு பிராண்ட் நேமா பயன்படுத்துறாங்களோ அப்படி மெட்ரிகுலேஷன் ஒரு பிராண்ட் நேமா பயன்படுத்துறாங்க. மற்ற கேள்வித்தாள், கேள்விகள், பாட பகுதி எல்லாம் ஒண்ணுதான். அறிவியல் பாடத்துல மெட்ரிகுலேஷன் பையன் 24 பாடத்தை படிக்கிறான்னா அதே 24 பாடம் தான் யாரு படிக்கிறான்? எஸ்எல்சி பையனும் படிக்கிறான். இதுல என்ன உள்ளடக்கமோ அதே உள்ளடக்கம் தான் இங்கேயும். ஆனா அங்க 2 கேள்வித்தாள் வச்சிருந்தீங்க, இங்க ஒரே கேள்வித்தாளா இருந்தது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இதையெல்லாம் ஆய்வு செய்து உள்ளடக்கத்தில் வித்தியாசம் இல்லாத போது ஏன் குழந்தைகளிடம் ஒரு உயர்வு தாழ்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு எண்ணம் எதுக்கு வரணும் என்பதற்காகத்தான் சமமான கற்றல் வாய்ப்பு சீராக வரணும் என்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாக தேர்வை ஒன்றாக்கினார்கள், பாடத்திட்டத்தை ஒன்றாக்கினார்கள். பாடத்திட்டம் ஒன்றான உடனே மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்திட்டு இருந்தாங்களே, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு வருஷமா மெட்ரிகுலேஷன் பள்ளி என்கின்ற முறை இருக்கு. 60-70 வருஷமாக சிபிஎஸ்இ முறை இருக்கு. அப்ப சிபிஎஸ்இக்கு போகாம மெட்ரிகுலேஷன் ஏன் நடத்திட்டு இருந்தாங்க? சிபிஎஸ்இக்கு போகாம ஏன் ஆங்கிலோ இந்தியன் நடத்திட்டு இருந்தாங்க? ஐசிஎஸ்க்கு போக வேண்டியது தானே. ஆங்கிலோ இந்தியன் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ தங்களை தனித்தவர்கள் காட்டிட்டு இருந்த முடியுது. நாங்கள் தனித்த, அப்ப எங்க கிட்ட படிச்சா கௌரவமா இருக்கும், அது ஒரு ஃபேஷனா மாத்துறீங்க. மெட்ரிகுலேஷனை பேரறிஞர் அண்ணானே சொல்லி இருக்கிறாரு, இது ஒரு ஃபேஷன் அப்படின்ட்டு. அது கல்வி கொடுக்கறது அல்ல, அது ஒரு ஃபேஷன். அப்படி ஒரு ஃபேஷனை தான் நீங்க வந்து நடத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் ஒரே கேள்வித்தாள்னு வந்த உடனே அரசு பள்ளி மாணவன் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த மார்க்கை இப்ப வாங்குறான், 100க்கு 100 வாங்குறான். நிறைய பேர் 100க்கு 100 வாங்குறான். என்ன ஆயிடுச்சு? மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா இந்த பள்ளியில படிச்சாலும் 100 மார்க் வாங்குறான், அந்த பள்ளியில படிச்சாலும் 100 மார்க் வாங்குறான், அதுக்கு ஏண்டா என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சு, என் வீட்டெல்லாம் அடமானம் வச்சு இவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? நான் கட்டுற வரி பணத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துது என்று தனியார் பள்ளிக்கு போகக்கூடிய அந்த மோகத்திலிருந்து விடுபட்டாங்க. உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர்கள் மெட்ரிக் பள்ளி நடத்தினவங்க எல்லாம் யாரா மாறினாங்கன்னு கேட்டா சிபிஎஸ்இயா மாறினாங்க. ஆக சிபிஎஸ்இயா மாறினது மக்கள் வேண்டுகோளுக்காக அல்ல, கட்டண கொள்ளையடிக்கிறாங்க, எனவே கட்டண கொள்ளையை தடுக்கணும், கட்டணத்தை கட்டுப்படுத்தணும் என்கின்ற வகையில் சட்டம் இயற்றப்பட்டதனால் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அந்த கட்டண சட்டம் செல்லாது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நாங்களே கட்டணத்தை தீர்மானிச்சுக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க உத்தரவுகள் வாங்கிட்டாங்க. எனவே தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கக்கூடிய
தனியார் பள்ளி கட்டண ஒழுங்குமுறை சட்டம், அந்த சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக தாங்கள் இஷ்டம் போல் கட்டணத்தை பெற்றோரிடம் வசூல் செய்து கொள்வதற்கு சிபிஎஸ்இக்கு மாறினாதான் வாய்ப்பு என்று கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதற்காக மட்டுமே பள்ளிக்கூடங்களை திறந்தவர்கள் சிபிஎஸ்இக்கு மாறினாங்க. இரண்டாவது, சிபிஎஸ்இ உயர்ந்த பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி எப்படி இதுவரைக்கும் மெட்ரிக்க உயர்ந்த பாடத்திட்டம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே போல இன்றைக்கு சிபிஎஸ்இ உயர்ந்த பாடத்திட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு இந்தியா முழுக்க இருக்கிற மாநில அரசு, அந்த மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை, அந்த பள்ளிக்கல்வித்துறையில கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் அதோட எண்ணிக்கையை குறைக்கணும். அதான் ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம். ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தான் பாஜக. அந்த பாஜகவினுடைய பிரதிநிதி தான் திரு நரேந்திர மோடி. எனவே ஆர்எஸ்எஸ் நினைப்பதை சாதிப்பதுதான், செய்து காட்டுவதுதான் திரு நரேந்திர மோடியுடைய கடமை. அந்த வகையில 2024 2025 இந்த ஆண்டுகள்ல நீட் நடந்ததா? 2025 நீட்ல இயற்பியல் சம்பந்தமான ஒரு கேள்விக்கு 2 பதில் கொடுக்கறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகுது. ஒரு கேள்விக்கு ஒன்றுதானே பதிலாக இருக்க முடியும். எப்படி 2 பதில் நீங்க சொல்றீங்கன்னு உச்சநீதிமன்றம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பார்த்து கேக்குது. ஒரு ஆசிரியரை பார்த்து கேட்டா ஆசிரியர் என்ன பதில் சொல்லுவாரு? ஒரு கேள்வியை கொடுத்து இந்த கேள்விக்கு என்ன சார் ஆன்சர்னு கேட்டா ஆசிரியர் என்ன செய்வாரு? இதுதான் பதில்னு சொல்ல போறாரு. அவருக்கு என்ன பதில்? அவர் அந்த பாடம் சம்பந்தப்பட்ட ஆசிரியராக இருந்தால் அவர் அந்த கேள்விக்குண்டான பதிலை சொல்லுவார். அப்படி சொல்லாம கொஞ்சம் பொறுங்க சார், நான் டெக்ஸ்ட் புக் எடுத்து பாக்குறேன்னு சொன்னா அவரை நீங்க டீச்சர் ஏத்துப்பீங்களா? முதல்ல இப்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அபிடவிட் போடுது, வாயில சொல்லல, பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல. அந்த பிரமாண பத்திரத்துல என்ன தெரியுங்களா சொல்றாங்க? 2020க்கு முன்னாடி இருந்த பாடநூல் படி சாய்ஸ் பி கரெக்ட், ரெண்டாவது பி அப்படின்னு சொல்ற அந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அது சரி. 2020க்கு பிறகு வந்த பாடநூல் படி சாய்ஸ் டி கரெக்ட்ன்றாங்க. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் 2020க்கு முன்னாடி இருந்தா பி சாய்ஸ் கரெக்ட், 2020க்கு பிறகு இருந்தா டி சாய்ஸ் கரெக்ட். உலகம் சிரிக்காது. ஏன் பிசிக்ஸ்ல எதுடா கரெக்ட் ஆன்சர்னா எக்ஸாம் நடத்துனது நீ, கேள்வித்தாளை உருவாக்குனது நீ, இதுக்கு சரியான விடை இதுதான் சொல்ற ஆளு நீ. அப்ப இதுதான் சரியான விடையாக இருக்க முடியும் என்று சொல்லாமல் பாடநூல்ல முந்தைய பாடநூல் என்சிஆர்டி பாடநூல்ல இந்த எடிஷனா இருந்தா, இந்த பதிப்பாக இருந்தால் இந்த ஆண்டு பதிப்புல இந்த விடை, இந்த ஆண்டு பதிப்புல இந்த விடைன்னா 2016 இருந்து 2020க்குள்ள இயற்பியல் ஆய்வுல என்ன மாற்றம் நிகழ்ந்து விட்டது? அணு குறித்த ஆய்வுல என்ன மாற்றம் நிகழ்ந்து விட்டு அப்டேட் சொன்னா என்ன அப்டேட்டட்? அதையாவது நீங்க சொல்லணும்ல. அப்படி எதுவும் நிகழலன்னா அப்ப 2016 இருந்து 2020 வரைக்கும் பழைய பாடநூல்ல அப்படி ஒரு ஆன்சரை படிச்சிருப்பான்ல, அப்ப அவெல்லாம் தகுதியற்றவனா? அந்த தகுதியற்றவன் தான் இன்னைக்கு நீட் மூலமா எம்பிபிஎஸ் சேர்ந்து 5 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறானா? ஒரு சீரியஸான கொஸ்டின் இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய சீரியஸான கொஸ்டின் இருக்கும் பொழுது இப்படி ஒரு நகைப்புக்குரிய ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாங்கன்னா என்ன சார் காரணம்? வியாபாரம் சார். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை வச்சுதான் நானு நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை தயார் பண்றேன்ற செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தியை சொல்லுவதற்கு உச்சநீதிமன்றத்தை கருவியா பயன்படுத்தி இருக்காங்க. கண்டனத்திற்குரியது இது. அப்ப நீங்க பிரமாண பத்திரத்துல என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இந்த எடிஷன் நீங்க போட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க? பயப்படதானே செய்வாங்க. ஓ, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் படிச்சாதான் நம்ம புள்ள என்ன எழுத முடியும். அப்படி நீட் சொல்லலையே, அப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லலையே, அப்படி என்எம்சி சொல்லலையே. அந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்களோ அது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க நீட்டை நடத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு கருத்து பிரச்சாரம் பண்றீங்க? சிபிஎஸ்இல படிச்சா அப்படி சிபிஎஸ்இல படிக்கிற பையன் ஏன் 4 முறை 5 முறை போய் கோச்சிங் கிளாஸ்ல போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் எழுதிட்டு இருக்கிறான்? யோசித்து பாருங்கள். ஆக இது ஒரு வியாபார யுக்தி. சிபிஎஸ்இக்கு போறதுன்றது ஒரு வியாபார உத்தியை தவிர அது கல்வியின் மீது, மாணவர்கள் மீது, பெற்றோர்கள் மீது அக்கறை கொண்டு, கல்வி வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டு அல்ல. இதை பற்றிய எந்த புரிதலுமே இல்லாமல் யாரையோ பழி வாங்குவது அல்லது அந்த நாற்காரையில் உட்கார வேண்டும் என்ற வெறி, இந்த குணாம்சத்தை வைத்துக் கொண்டு நீங்க இந்த மாதிரி கேள்விகளை அணுகுவதே நியாயம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
இந்த அரசு பொறுப்பேற்று புதிது அரசு பொறுப்பேற்று 40 நாட்களுக்கு மேல ஆயிருக்கு. நிறைய ரிஃபார்மன்ஸ் நாங்க வந்து பள்ளி கல்வித்துறையில கொண்டு வந்திருக்கோம். ஆசிரியர்களுடைய பணியிடங்களுக்கு நாங்க வந்து கமிஷன் வாங்குறது இல்ல. முந்தைய ஆட்சி காலத்துல நிறைய கமிஷன் வாங்கப்பட்டது. நீங்க வந்து அதிமுக, திமுக ஆட்சி காலத்துல பார்த்திருக்கீங்க. இப்போ இந்த ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய இந்த ரிஃபார்ம்ஸ் எப்படி பார்க்குறீங்க? என்ன ரிஃபார்ம் நடந்தது? பிரைமரி ஸ்கூல்ல எவ்வளவு அப்பாயின்மெண்ட் போட்டீங்க? டாக்டர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்களே, எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க நீங்க? ஊதிய முரண்பாட்டை பற்றி பேசி இருக்கிறாங்களே, எத்தனை பேருக்கு அந்த ஊதிய முரண்பாட்டை நீங்க சரிப்படுத்திட்டீங்க? வருஷா வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆசிரியர்கள் வந்து நிரந்தர பணியில் இல்லாதவர்கள் நிரந்தர பணியிடம் கொடுன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. 10 வருஷமா அவங்க தான் டீச்சரா இருக்கிறாங்க. அந்த டீச்சர் என்ன பாரு, நான் தான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், என்ன தற்காலிக ஊழியரா வச்சிட்டு இருக்கிறேன், என்ன நிரந்தரப்படுத்துன்னு கேட்டு யாரை நிரந்தரப்படுத்துறீங்க? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உடற்பயிற்சி ஆசிரியர் கொடுத்துட்டீங்களா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கணினி ஆசிரியர் கொடுத்துட்டீங்களா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கழிப்பறையை சுத்தப்படுத்துவதற்கு தூய்மை பணியாளர்களை கொடுத்துட்டீங்களா? என்ன பண்ணிட்டீங்க? 40 நாள்ல என்ன பண்ணிட்டீங்க? நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் போட்டீங்க? கணக்கு கொடுங்க. எதுவுமே செய்யல. நீங்க தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா 6 வருஷமா 6 மாசமா டைம் வேண்டும்ட்டு. அந்த டைம் கேட்கறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் ஆயிருச்சு. அப்புறம் என்ன சீர்திருத்தம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்க? எதையாவது ஒரு செயல்ல நீங்க ஈடுபட்டு இருந்தா தானே அந்த செயல் நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியும். இன்னும் எந்த செயலுமே நீங்க செய்யலையே. இன்னும் குறைந்தபட்ச ஒரு அறிவிப்பையாவது நீங்க கொடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் எத்தனை 1000 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. எங்கள் அரசு ஒரு அரசு பள்ளியை கூட மூடாது என்ற அறிவிப்பாவது நீங்க கொடுத்திருக்கலாமே. மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னா ஏன் குறைவாக இருக்கு என்று ஆய்வு செய்து அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த பள்ளிகளை தக்க வைப்போமே தவிர இணைத்தல் என்ற பெயரிலேயோ வேற எந்த பெயரிலேயோ எந்த பள்ளியையும் நாங்கள் மூட மாட்டோம் அந்த அறிவிப்பாவது கொஞ்சம் குறைந்தபட்சம் கொடுங்க சார். அதற்கான செயல் திட்டம் வகுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு கூட கேளுங்க. ஆனா அறிவிப்பாது கொடுங்க. அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் நிரந்தர பணியிடங்களாக நாங்கள் போர்க்கால அடிப்படையில் ஓராண்டு 2 ஆண்டு ஒரு டைம் டேபிள் கொடுங்க. ஓராண்டுக்குள்ள 2 ஆண்டுக்குள்ள ஒரு டைம் டேபிள், ஒரு கால வரிசை கொடுங்க. இந்த முதல்ல இந்த வேலை செய்யறோம், ரெண்டாவது இந்த வேலை செய்யறோம் அப்படி சொல்லுங்க. அந்த அத்தகைய வாக்குறுதி கூட நீங்க கொடுக்கலையே. இப்ப எதையுமே கொடுக்காம ஏதோ மாற்றம் வந்துருச்சு, ஏதோ சீர்திருத்தம் செஞ்சிருக்காங்க, அந்த சீர்திருத்தத்தை பத்தி என்ன கருத்துன்னு கேட்டா என்ன கருத்தை எதிர்பார்க்கறீங்க? எனவே இந்த அரசு செய்யணும்னு யாராவது நினைத்தால் அதை செய்யட்டும். செய்யும் பொழுது அது நன்றாக நல்லது என்று சொன்னால் மக்கள் தானாக கொண்டாடுவார்கள். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.